ஆத்ம வணக்கம். சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை. தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி. ஒரு பொறியியல் வல்லுனர் மலை உச்சியின் சிகரத்தை அடைவதற்குரிய பாதையை அமைக்க முதலில் அளவீடு செய்து வரைபடம் ஒன்றை தயாரிப்பார். ஆங்காங்கே முட்புதர்கள் நிறைந்த பாதையும் ஒற்றையடி பாதையும் மிக சரிவான பாறைகளும் இருக்கும். இவற்றையெல்லாம் செம்மைப்படுத்தி சிகரத்தை அடைவதற்குரிய சீரான பாதை அமைப்பது சாதாரண செயலல்ல. அதற்கு கடும் முயற்சி தேவை. இதை போன்ற பன்மடங்கு பகீரத பிரயத்தனம் செய்து வேத நாகரிக காலத்தில் ஜீவன் முக்தி பெறுவதற்கு மக்கள் பின்பற்றி வந்த இலகுவான ராஜவீதியை எவருடைய வழிகாட்டுதலும் இன்றி தாமாகவே கண்டுபிடித்து இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்திய மகான் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஆவார். உலகோர் மீது அவர் கொண்டிருந்த அளப்பரிய கருணையின் காரணமாக அப்புனிதமான பாதையை உலக மக்களுக்கு காண்பித்து அருளியுள்ளார். நம்மிலிருந்து அது இது என்ற பற்பல எண்ணங்களால் ஒவ்வொரு வினாடியும் வெளியே போய் அழிந்து கொண்டிருக்கின்ற ஜீவனை அவ்வாறு அழிய விடாமல் நம்மிலேயே நிலைக்கும்படி செய்வதுதான் இந்த சித்த வித்தை உபதேசம். இப்படி ஜீவனை நம்மில் சித்திக்க, அதாவது நிலைக்க செய்யும் வித்தையே சித்த வித்தை. இதுவே உண்மையான இறை வழிபாடு. இத்தகைய இறை வழிபாடு செய்ய விரும்புகிறவர்கள் கட்டாயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய கருத்துக்களை இந்நூல் விளக்குகிறது. நம்முள்ளே இருக்கும் ஜீவன் பிராணனும் வெளியேறுவது அபானனும் ஆகும். இந்த பிராணனையும் அபானனையும் ஒன்றுபடுத்துவதற்கு உதவும் பயிற்சியே சித்தவித்தை அல்லது பிராணாயாமமாகும். அப்பொழுது நடைபெறும் சுவாச இயக்கம்தான் நமது ஆழ்ந்த தூக்கத்திலும் நடைபெறுகிறது. தூங்கும் சமயத்தில் நமது மனம் ஜீவனில் கலந்து விடுகிறது. அது எப்படி என்றால் தண்ணீரில் உப்பு கலப்பதை போன்று. அதாவது உப்பு தண்ணீரிலிருந்தே உருவானது. ஆகவே தண்ணீரிலிருந்து தோன்றிய உப்பு தண்ணீரிலேயே கரைந்து விடுகிறது. மனம் ஜீவனிலிருந்து உருவாகிறது. எனவே ஆழ்ந்த தூக்கத்தின் போது ஜீவனிலிருந்து உருவான மனம் ஜீவனில் கலந்து விடுகிறது. சித்தவித்தை தொடரும். ஆத்ம வணக்கம்.